அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரர் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய பிறந்த நாளினுடைய அழைப்பை ஏற்று அத்துணை அன்பர்களும் மனமகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் ஒரு முக்கியம் அல்ல, எல்லா உயிர்களுக்கும் பிறந்த நாள் வருகிறது போகிறது. இருப்பினும் மனிதன் மட்டும்தான் பிறந்த நாளை குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த ஞாபக சக்தியை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய வயதை குறிக்கும் நோக்கத்திலே, வயது அதிகரிக்கின்ற நோக்கத்திலே ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்குண்டான அறிகுறியை சமூகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் வள்ளல் பெருமானவர்கள் பிறந்த நாள் என்பது நம்முடைய இறந்த நாளாக மாறிவிடக்கூடாது, அது மரணத்தை வெல்லக்கூடிய வாழ்க்கையாக ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு பிறக்கிறோம், வாழ்கிறோம், வயது முதிர்ச்சி அடைந்து விடுகிறது, பின்னாடி இறந்து விடுகிறோம். இது வாழ்க்கை அல்ல. மனிதன் எப்பொழுதும் சாராமல் இருக்கக்கூடிய ஒரு வரம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களே மனிதர்கள். அவர்கள்தான் கடவுள் நிலையறிந்த மயமாக முடியும் என்று வள்ளல் பெருமானவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று எனக்கு வாழ்த்தளிப்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், ஐயா புகழ் பெற்று என்றும் நீடூறி வாழ வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தன்னுடைய ஆற்றலை கொடுத்து மகிழ்ச்சியுடன் வாழ வைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மீண்டும் உங்களுக்காக வேண்டி கேட்டுக்கொண்டு, உங்களுடைய அன்பு இதயத்திலிருந்து எங்கும் நீங்காத இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.